லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாருமதி சாகலங்கிறதுக்கு நீதான் சாட்சின்னு சொன்னாங்க. இப்ப மாத்தி பேசுற? என்ன மாத்தி பேச வச்சுட்டாங்க ஐயா. யாருமா உன்னை மாத்தி பேச வச்சது? அந்த ஆதிரா. அது எப்படி செத்தவங்க சாகலன்னு பொய் சொல்றதுன்னு நான் மறுத்து பேசினேன். ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி நீ பயப்படாத, என் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஒருவேளை நீ மாத்தி பேசினா உன்னை கொல்றதுக்கு வெளியே ஆட்களை ரெடியா வச்சிருந்தேன். அதுக்கு வேலை இல்லாம போச்சு. என்ன போலீஸ் ஃபேமிலி, பர்தா போட்டவங்களா சாரு ஆயிட முடியுமா? உன் சாட்சி எப்படி பல்ட்டி அடிச்சது பார்த்தேல்ல? ஆமா, சாரு உசுரோட தான் இருக்கா. இப்ப என்ன பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸை விட இந்த கிரிமினலுக்கு மூளை அதிகம். யுவர் ஆனர், நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு பொய்யான வழக்கு. சாருமதி உயிரோடு இல்லவே இல்லை. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை யுவர் ஆனர். கவிதா, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாருமா, கோர்ட்ல இப்படிலாம் நடந்து கூடாது. போமா, போய் உட்காரு, எதுவும் பேசாத. இல்லங்கய்யா, இவங்களாதான் வந்து சாரு உயிரோட இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அத நம்பிதான் நான் இவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. கவிதா, இது எங்க வாழ்க்கை பிரச்சனை. விளையாடாத, உண்மைய சொல்லு. இந்த அகிலன் உன்னை மிரட்டானா? சொல்லு. ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்க பிரச்சனைக்கு நான் தான் கிடைச்சனா? உங்களால நான் என் வேலையை விட்டு இந்த ஊரை விட்டே போக போறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. கவிதா, இது ரொம்ப அநியாயம். பொய் சொல்லாத. நீங்க தான் பொய் சொல்றீங்க. ஹே, என்ன பார்த்து சொல்லு. சாரு உயிரோட இருக்கான்னு நீ வந்து சொல்லல. சாருவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ அகிலன் வீட்டுக்கு போல. இந்த அகிலன் வந்து உன்னை கொல்ல துரத்துனப்போ நான் வந்து உன்னை காப்பாத்தல. ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. மூளையில குழம்பிடுச்சா? எதையோ உளறாங்களே. யாரு உளறா? யாரு உளறா? உண்மையை சொல்லு. நீ வந்து சொல்லல. உண்மையை சொல்லு. யாரு உளறா? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. கான்ஸ்டபிள், வாட் நான்சென்ஸ் திஸ்? இது கோட்டா இல்ல உங்க வீடா? போங்க, போய் உட்காருங்க. கான்ஸ்டபிள், கூட்டி போய் உட்கார வைங்க. மாமா மாமான்றல வந்து உட்காருமா. எதுவும் பேச கூடாது. போ, மாமான்றல வந்து உட்காருமா. மாமா போய் உட்காருமா. போ போய் உட்காருமா. யுவர் ஆனர், இந்த ஆதிரா தன் கணவர் சிறைக்கு சென்றதிலிருந்து இப்படிதான் மனநிலை தவறி நடந்து கொள்கிறார். திருமாறனின் சட்ட ரீதியான மனைவி சாருமதிதான் என்று கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. அதை தாங்கிக் கொள்ளாத இந்த ஆதிரா சாருமதியை கொலை செய்ய திருமாறனை தூண்டியிருக்கிறார். இப்போது உண்மை சொல்ல வந்த கவிதாவை கொல்ல பார்க்கிறார். இவரை இப்படியே விட்டால் கவிதாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இவர் மனநிலையை சோதிக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும். ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்லையா, நான் நல்லதா இருக்கேன். இவர் சொல்றத நம்பாதீங்க.
ஆமா சார், அவ ஏதோ கோவத்துல அப்படி நடந்துகிட்டா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு விட்டுருங்க. வாட் இஸ் திஸ்? கோவத்துல கவிதாக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னமா ஆகுறது? கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? உட்காருங்க. ஆதிராவின் ஒழுங்கினமான நடவடிக்கைகள் சந்தேகத்தை தருகிறது. மனநல மருத்துவரை வைத்து அவரை சோதிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் 2 நாட்களில் ஆதிராவின் மனநிலையை குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. The court is adjourned. என்ன கோர்ட்டுக்குள்ள வரும்போது திருமாறனை வெளியே கொண்டு வரேன்னு என்கிட்ட சவால்லாம் விட்டுட்டு இப்ப நீ ஒரு பைத்தியக்காரியா வெளியே போற? என்கிட்ட மோதுனா இதுதான் கதி. உடம்பையும் மனசையும் பத்திரமா பாத்துக்கோ. நீ விட ஆதிரா, எத்தனை டாக்டர் வேணா செக் பண்ணிக்கட்டும். ரிப்போர்ட் நார்மல் தான் வரப்போகுது. வா நம்ம போலாம். சொல்றாங்கல்ல, போ போ ஆதிரா. ஏய் நில்லு. இப்ப சந்தோஷமா? இந்த வீட்டோட மானத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நான் அடிச்சிட்டல்ல, இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்படுத்த போற? அகல்யா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் பேசாம வேற என்ன பண்ண முடியும்? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, சாரு செத்து போயிட்டா அவ எப்படி உயிரோட வருவான்னு. கண்டவங்க பேச்ச நம்பி கேஸ கொடுத்து இப்படி கோர்ட்ல பைத்தியக்காரி மாதிரி நடந்திருக்கிற. ஏ ஆதிரா, என் தம்பி பொண்டாட்டி எழுந்து நிற்கதியா நின்னுட்டு இருக்கான். நீ அவன் நிம்மதியை கெடுத்துட்டே இருக்க. ஏற்கனவே ஜெயில வேதனையோட இருக்கிற திருமாற இதெல்லாம் கேள்விப்பட்ட உடஞ்சே போயிடுவான்ல. சாரு உசுரோட இருக்கான்னு நம்பி நம்பி அதையே நினைச்சு நினைச்சு இவளுக்கு பிரம்ம பிடிச்சு போச்சு. எப்படியாவது போய் தொலைங்க, எனக்கு என்ன? அண்ணி, பாத்தியா, உனக்கு இது தேவையா? எதுக்கு கோர்ட்ல இப்படி பண்ண? அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோன்னு ஆசையாதாமா போனேன். ஆனா அந்த கவிதை மாத்தி பேசினதும் எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆத்திரத்துலதான். சரி விடு, நமக்கு நேரம் சரியில்லை. நீ ரூமுக்கு போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்கெல்லாம் யாரு? கோர்ட் ஆர்டர் படி ஆதிரா நல்ல மனநிலையில இருக்காங்களான்னு டாக்டர் செக் பண்ண வந்திருக்காரு. எனக்கு என்ன பைத்தியமா செக் பண்றதுக்கு? கோர்ட்ல ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், அதுக்காக கிளம்பி வந்துருவீங்களா? அதுக்கு நாங்க என்னமா பண்றது? கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமே, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. பார்த்தா தெரியல, நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருந்தா அவங்க ஏன் வர போறாங்க? ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்சு வேற உனக்கு. அகல்யா, என்ன இது? நீயுமா இப்படி பேசுவ? நினைச்சது நடக்கலையேன்னு ஆதிராவே டென்ஷனா இருக்கா. அவளை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? நாங்க எந்த தொந்தரவும் பண்ணலமா, ஜஸ்ட் ஒரு செக்அப் பண்ணிக்கிறோமா, அவ்வளவுதான். ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியல? போலீஸ் யூனிஃபார்ம்ல ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்த என் புருஷன் இப்ப ஜெயில்ல
கைதியோட கைதியா இருக்காரு. அவரை மீட்கிறதுக்கு உசுரை கொடுத்து போராடுற என் மனநிலைய நீங்க செக் பண்ண வந்திருக்கீங்களா? உங்களால என்னங்க சொல்றது? தயவு செஞ்சு போங்க. இங்க பாருமா, நீங்களா ஒத்துழைச்சா பிரச்சனை இல்லை, இல்லைனா உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் செக் பண்ண வேண்டியிருக்கும். தூக்கிட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியமா? நான் யார் தெரியுமா? ஏசிபியோட வைஃப். முதல்ல நீங்கள வெளிய போங்க. இது ஒத்து வராது. இருங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஒரு நிமிஷம். ஆதிரா, கோர்ட்டு சொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? விடு, செக் பண்ணிட்டு போகட்டும். மா, இவங்களுக்கு போய் நீ நல்லா இருக்கன்னு எனக்கு தெரியும். டெஸ்ட்லயும் அப்படிதான் வரப்போகுது. அப்புறம் என்ன ஆதிரா? போ ஆதிரா, நான் சொல்றது கேளு, போ. அம்மா, போ ஆதிரா. நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். மேடம், உட்காருங்க மேடம். ஹே, இவங்க என்ன பண்றாங்க? ஜட்ஜ் ரிப்போர்ட்டோட வீடியோ ஆதாரம் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எத்தனை நாளா இப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா புரியல. அதாம்மா, நீ கோர்ட்ல மனநிலை சரியில்லாம. சரி, உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஃபீலிங் வருது? கவிதா சாட்சி சொல்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு கோர்ட்ல மாத்தி பேசினதும் அதை என்னால தாங்கிக்க முடியல. அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆஹா, நான் அதை கேட்கலமா. நர்ஸ் மாத்தி பேசுறான்னு நீங்க எப்பல இருந்து ஃபீல் பண்றீங்க? சாரு உயிரோட இருக்கிறாருன்னு நர்ஸ் சொன்ன மாதிரி ஏதாவது கனவு கண்டீங்களா? கனவா? சாரு உயிரோட தான் இருக்கா. நானே அவளை என் கண்ணால பார்த்தேன். எப்ப பாத்தீங்க? இந்த நீங்களே கேஸ் ஓபன் பண்ணி உங்களை நீங்களே கட்டி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்களே, அன்னைக்கா? என்ன நானே கட்டி போட்டுப்பனா? என்ன டாக்டர் பேசுறீங்க? எனக்கு மனநல சரியில்லைன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, அது தெரியல உங்களுக்கு? கூல் கூல் கூல். எனக்கு எதுவும் தெரியாதுமா. போலீஸ் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் சொன்னேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்க. சரிம்மா, உங்க அம்மா எப்படி செத்தாங்க? உங்க அப்பா ஜெயில இருந்தாரா? அந்த கவலையில உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் ஆகுதா? நீங்க திருமாறனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு கோர்ட்டு சொல்லியும் ஏன் அவருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? திருமாறன் தான் உங்க புருஷன்னு உங்க மனசுக்குள்ள தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படித்தானே? டாக்டர், கோவப்படாதீங்கம்மா. எனக்கு கொடுத்த டீடைல்ஸ் தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க என்ன பைத்தியமாவே பாக்குறீங்க. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. எனக்கு எதுவுமே இல்ல, என்ன நம்புங்க. ஹலோ, அப்படியா? ஆமா, டாக்டர் எங்க தான் இருக்காரு. வர சொல்லணுமா? சரி, ஓகே, நான் சொல்றேன். ஓகே டாக்டர், நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து புதுசா ஒரு பேஷண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். ஆனா நான் பைத்தியம் இல்லைன்னு அந்த பேஷண்ட் கத்தி ரகலை பண்றாங்களாம் டாக்டர். எந்த பைத்தியமா தன்னை பைத்தியம்னு ஒத்துருக்கு? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பிடிச்சு சங்கிலியில கட்டி போட்டு வைக்க சொல்லு, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்ப இருந்து இப்படி? ஆமா, சாருக்கு எதுக்குமா விஷம் வச்சீங்க? சாரோட குழந்தைய நீங்க ஏன் குழந்தைன்னு பிடிங்கிட்டீங்களாமே, அது உங்க குழந்தைன்னு கனவு கண்டீங்களா? இல்ல உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஃபீலிங் ஏதாவது இருக்கா?
உங்களை யாராவது பைத்தியம்னு சொன்னாங்களா? இதுக்கு எப்பயாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களாமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் மருந்து எதுவும் கொடுத்தாங்களா? ஏய், நான் பைத்தியம் இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆதிரா, என்னாச்சு ஆதிரா? என்னாச்சு? ஏன் என்னாச்சு கத்துற? டாக்டர்? இவங்க கண்டதையும் கேக்குறாங்கம்மா. என்ன பைத்தியம்னே நினைச்சிட்டாங்க. நான் என்ன கேட்டுட்டேன்? பிபி தானே செக் பண்ணேன். நான் வாயை திறக்கலையேம்மா. நர்ஸ், நீங்களே சொல்லுங்க. ஆமா ஆமா, அவங்க தான் திடீர்னு எந்திரிச்சு ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட் ஆர்டர் போட்டது கரெக்ட் தான். ஆதிரா மனநிலை சரியில்லாம தான் இருக்காங்க. சி இஸ் மென்டலி இல். ஏய், யாருக்கு மனநிலை சரியில்லை? யாருக்கு சரியில்லை? ஆதிரா, வேண்டாம். யாருக்கு மனநிலை சரியில்லை? ஆதிரா கேளுங்க சரியில்லை. ஆதிரா, சாரி சார். நோ ப்ராப்ளம். பேஷண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. டாக்டர், செக்கப் முடிஞ்சதுங்களா? நம்ம கிளம்பலாமா? போலாம். பேஷண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஆதிரா, ஆதிரா, அழாத ஆதிரா. சார், நான் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கிளம்புங்க. டாக்டர், அப்ப ரிப்போர்ட் எப்ப தருவீங்க? நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். கிளம்புங்க. நர்ஸ், நீங்களும் கிளம்புங்க. ஓகே டாக்டர். லவுட் ஸ்பீக்கர்ல போடு. டாக்டர் பேசு. சொல்லுங்க டாக்டர், போன காரியம் என்ன ஆச்சு? சக்சஸா முடிஞ்சது. ஆதிரா மனநிலை சரியில்லாதவன்னு நம்ப வச்சாச்சு. சூப்பர் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க கோவப்படுற மாதிரி கேள்வி கேட்டு சீண்டுனேன். அவ்வளவு டென்ஷன் ஆகி கத்தி டாக்டர், இது போதும் எங்களுக்கு. என் வேலை முடிஞ்சிருச்சு சார். இப்ப போய் ஆதிரா மனநிலை சரியில்லாதவனு கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருவேன். அப்புறம் நீங்க தான். டாக்டர், நீங்க கவலையப்படாதீங்க. பேசின பணம் உங்க வீடு வந்து சேரும். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. அப்ப நான் வச்சேன். சாரு, நான் நினைச்சது நடந்துருச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து ஆதிரா ஒரு மனநோயாளி. எப்படி என் பிளான்? சூப்பர் அகிலா. என்ன டார்ச்சர் பண்ணவளுக்கு இப்படி ஆனது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஆதிரா மென்டல் ஆனதுல நமக்கு என்ன யூஸ் அகிலா? என்ன சாரு இப்படி சொல்லிட்ட? நமக்கு நிறைய கெயின் இருக்கு. சோ அவன் நமக்கு எதிரா எந்த வேலையும் பார்க்க முடியும். நீ செஞ்சிட்ட. ஏ ஆதிரா, இனிமே உனக்கு உசுர் இருந்தும் நீ செத்த மாதிரி தான். உன்னால இனி எங்களை எதுவும் செய்ய முடியாது. நாங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய இனிமே ஹாப்பியா வாழ போறோம்.
நான் பைத்தியமா? மனநல சரியில்லையா? அந்த டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனா நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்கதான் வந்த. குற்றவாளிங்க எல்லாரும் சேர்ந்து அப்பாவியான என்னோட புருஷனை குற்றவாளியா ஆக்கிட்டாங்க. அதை எதிர்த்து போராடின என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ ஏன் சும்மா இருக்க? தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க என்ன கொன்னுடுவாங்கம்மா. அம்மா, இப்பவாவது கண் திறந்து என்ன காப்பாத்துமா. என் புருஷனை வெளியில கொண்டு வா. நீ என் பக்கம் இருக்கிறேன்னு நிரூபி. அதுக்காக நான் உனக்கு விலை கேத்துறேன்.